என் பேர் நாதன். பெங்களூர்லேருந்து பேசுகிறேன். இங்கே ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது கூட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு, ப்ளஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வெஸ்டீஸ் ஜாயின் பண்ணது நவம்பர் லாஸ்ட் வீக். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 month எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ பிரான்ஸ் டைரக்டர் அப்படின்னு அச்சீவ் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே வெஸ்டீஜில் ரொம்ப கம்மி, 1.5 months தான். ஸோ நான் என்ன சக்ஸஸ் பண்ணேன் அப்படின்றத விட எப்படி வெஸ்டீஜ் ஜாயின் பண்ணேன் அப்படின்ற ஸ்டோரியிலேருந்து சில பாயிண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நான் வெஸ்டீஜ் ஜாயின் பண்ண முன்னாடியே ஒரு கடந்த 3 வருடங்களாக வேறொரு எம்எல்எம் கம்பெனியில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிஸ்னஸ் சிறப்பாக போயிட்டு இருந்தது. ஒரு 6 digit இன்கம் வந்துட்டு இருந்தது. பட் சில சுச்சுவேஷன், ரீசன்ஸ், கன்சர்ன்ஸ், பாலிடிக்ஸ் தடைகள், ப்ராப்ளம் என்னோட இன்கேபிலிட்டி இருக்கலாம். அதனால பிஸ்னஸ் மேற்கொண்டு க்ரோ பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், தடைகள். கடந்த 1 வருடம் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தோம். நான் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி பார்த்தேன். ஒரு நாளைக்கு 12 hours ஒர்க் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் சில தடைகள்னால ஒரு அளவுக்கு மேலே க்ரோ பண்ண முடியல. பிஸ்னஸ் கீழே போயிட்டு இருந்தது. சரி, ஒரு ஸ்டேஜில் பிஸ்னஸ் விட்டுடலாம், நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு ஈக்குவலான ரிசல்ட் கிடைக்கல, இனிமேல் பிஸ்னஸ் விட்டுலாம் அப்படின்னா நம்மளை ஃபாலோ பண்ணி நிறைய லீடர்ஸ் வந்திருக்காங்க, ஹோப் கொடுத்துருக்கோம், அவங்கள விட்டு போக முடியாது. அப்போ ஏதாவது சக்ஸஸ் கொடுத்தே ஆகணும். நம்மளுக்கு சக்ஸஸ் தேவையில்லைனாலும் நம்ம டீம் கட்டாயம் சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்னால, சரி இங்கே இருக்க இடத்துல நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, வேற எங்கே நம்மளோட எஃபர்ட் எங்கே கொடுத்தா ஒரு ப்ராப்பரான சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அனலைசிஸ் பண்ணேன். அதுக்கு கடந்த ஜாயின் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 டாப் எம்எல்எம் கம்பெனிஸ் இன் இந்தியா அதை எடுத்து ஸ்டடி பண்ணேன் டீட்டெயிலாக. அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் என்ன, லீடர்ஷிப் யார், எவ்வளோ நாளாக ஸ்டேபிளாக இருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் பிளான் என்ன, காம்படிஷன் பிளான் என்ன, ப்ராடக்ட் ரேஞ்ச் என்ன இருக்குது, ப்ரைஸ் அஃபோர்டபுளாக இருக்கா இல்லையா, பேசிக்காக அந்த கம்பெனியோட ஆரிஜின் இந்தியனா ஃபாரின் கம்பெனியா, இந்த மாதிரி பேராமீட்டர் எல்லாமே நான் ஒரு 10 கம்பெனி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணேன், டைம் எடுத்து அனலைஸ் பண்ணேன். அதில் என்னோட கொஸ்டின் எல்லாமே 100% மார்க் எடுத்து பாஸ் பண்ண கம்பெனி வெஸ்டீஜ் கம்பெனி. ஸோ வெஸ்டீஜ் தான் இந்தியாவிலே சூப்பர் கம்பெனி அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, அகெயின் ஸ்டில் அதில் ஜஸ்ட் ஏதோ ஒரு டீமில் ஜாயின் பண்ணக்கூடாது, ஒரு நல்ல டைனமிக்கான டீமாக இருக்கணும், நல்ல சப்போர்ட் கொடுக்குற டீமாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணுற என்வரான்மெண்ட் இருக்கணும், நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு டீமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அகெயின் அடுத்த லெவல் ஆஃப் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்கிட்ட டேட்டா பேஸ்ட் அனாலிசிஸ் எனக்கு வெஸ்டீஜில் யாருமே தெரியாது, இங்கே என்ன டேட்டா இருக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக க்ரோன்னு எந்த டேட்டா என்கிட்ட கிடையாது. ஒரு இன்ட்யூஷன் பேஸ்ட் அனாலிசிஸ். நிறைய வெஸ்டீஜ் லீடரோட ஸ்பீச்சஸ் கேட்டேன், யூடியூபர் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாங்க. அதில் என்னுடைய மனசில் இன்ட்யூஷன் பேஸ் பண்ணி என்னோட மனசில் ஒரு யங் அண்ட் டைனமிக் லீடர் அப்படின்னு தோணுது சரவணன் சார் தான். சார் டீம் அவர் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிருக்காரு, நிறைய பேரை க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அண்ட் ரொம்ப டைனமிக்காக இருக்காரு, அடாப்ட் பண்ணிக்கிறாரு, அந்த சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ணி வர்றாரு, நிறைய மோட்டிவேஷன் கொடுக்குறாரு, அண்ட் டெக்னாலஜி ஓரியண்டாக இருக்காரு. எனக்கு கம்ப்ளீட்டாக ஆன்லைன் பேஸ்ட் பிஸ்னஸ் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அவரும் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டாரு அப்படின்றப்போ எல்லாமே செட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. தென் ஸோ சரவணன் சார் டீம் தான் ஜாயின் பண்ண முடிவு பண்ணிட்டேன். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த லீடருக்குள்ள ஜாயின் பண்ணணும், நம்மளை ஸ்பான்சர் பண்ணுறவங்க அவங்க நேற்று தான் ஜாயின் பண்ணி எனக்கு பிஸ்னஸ் தெரியாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதே சமயம் ரொம்ப டாப் லெவல் லீடர்ஸ் போனோம்னா அவங்க நிறைய பிஸியாக இருப்பாங்க, புதுசாக ஜாயின் பண்ணக்கு சப்போர்ட் கொடுக்க டைம் கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்றதுனால ஒரு மிடில் லெவல் லீடர், ஒரு டைமண்ட் டைரக்டருக்கு மாதிரி வேணும் அப்படின்னு அது ஒரு 2-3 லீடர் சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி தென் அதில் ஃபைனல் பண்ணி இப்போ ஒரு லீடர் கீழே ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு 1.5 மாதத்தில் என்னோட பழைய டீம் வந்ததுனால ஒரு ட்ரான்ஸ் டைரக்டர் அப்படின்ற பொசிஷன் ஈஸியாக வந்துருச்சு எனக்கு. ஆப்வியஸா இந்த பொசிஷன் வர்றதுக்கு பின்னாடி ஒரு 3 வருஷம் உழைப்பு இருக்கு. அதுல நிறைய ரத்த கண்ணீர் வடிச்சு டே நைட் ஒர்க் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கணும். பட் அது இங்கே ஷேர் பண்ணுறது ரிலவெண்ட்டாக இருக்காது. ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அனலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரிசல்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட ஒரு 200%, 300% ரிசல்ட் இருக்கு இங்கே. நான் எதிர்பார்த்தது ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும், ட்ரைனிங் சிஸ்டம் இருக்கணும், ஒரு லீடர்ஷிப் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரொம்ப கேர் பண்ண டீம், அடுத்தடுத்து ஒரு புது சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணுறது, புது சிஸ்டம் கிரியேட் பண்ணுறது, அடாப்டிவாக போகிறது, இதெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தேன் நான். நிஜமாக நான் எதிர்பார்த்ததை விட 200%, 300% நிறையவே இருக்குது. ஸோ ஹாப்பி ஆக்சுவலாக. ஸோ இப்போது நானும் சரி, என்னோட டீம் மெம்பர்ஸ் சரி, ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ண முடியும், ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கணுமா. இன்னும் அடுத்தடுத்து வர நாட்களில் பெரிய பெரிய எங்கள் டீம் எல்லாமே அச்சீவ் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ இந்த ஃபைனலாக நான் என்ன ஷேர் பண்ண விரும்புனா, நான் வெளியே நிறைய கம்பெனி பார்த்துட்டு, நிறைய கம்பெனியில் ஒரு 3-4 கம்பெனி பார்த்துட்டு
அதில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு ஃபைனலாக வந்து இங்கே செட்டில் ஆயிருக்கு. நிறைய அனலைஸ் பண்ணி செட்டில் ஆயிருக்கேன். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பை சான்ஸாக கிடைச்சிருக்கலாம். ஏதோ ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க வந்தேன், ஒரு ஆடு பார்த்தேன் வந்தேன் கிடைச்சிருக்கும். ஸோ வந்து சேர்ந்த இடத்தோட வேல்யூ வந்து தெரியாமல் இருக்கலாம். நம்ம நிறைய கஷ்டப்பட்டு வந்ததுனால இந்த இடம் நல்லா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண முடியுது, ரியலைஸ் பண்றோம் நம்ம. அந்த மாதிரி ஈஸியா வந்தவங்க வந்து ரியலைஸ் பண்ண முடியாம இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு இதே மாதிரி தான் எல்லா வெஸ்டீஜ் டீமும் இருக்கும், அல்லது இதே மாதிரி தான் எல்லா எம்எல்எம் கம்பெனி இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க, நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்லை. நான் பார்த்த அந்த சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த டீம், சரவண் சரவண் டீம் வந்து க்ரோ பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட்டிவா இருக்கு. இந்த ஈகோ சிஸ்டம் சரவண் சார் சரி, அவங்க சார்ந்த லீடர்ஸும் சரி, அவங்க இந்த டீமை கொண்டு போற விதம் வந்து கூஸ் பம்ஸா இருக்கு. நினைச்சாலே இப்படி ஒரு டீம்ல ஜாயின் பண்ணிட்டோமே, கரெக்டாக ஒரு பிளஸிங் இருக்கு எங்களுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ நீங்களும் அதை ஃபீல் பண்ணி பாருங்க. நிஜமாவே வந்து இப்போ இருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். யார் ஒருத்தர் ஒர்க் பண்ண நினைக்கிறீங்களோ, யார் ஒருத்தர் வாழ்க்கையில் முன்னேற நினைக்கிறீங்களோ, யார் ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ண நினைக்கிறீங்களோ, எல்லாருக்குமே வந்து எல்லா வகையான சப்போர்ட் கொடுக்குற இடமா இருக்கு. இங்கே கிடைக்கிற ட்ரைனிங் சிஸ்டம் ஆகட்டும், மோட்டிவேஷன் ஆகட்டும், ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்காது. இந்த நாலேஜ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப வெயிட் பண்ணணும், ரொம்ப டிராவல் பண்ணணும், ரொம்ப பே பண்ணுமா இருக்கும். அது எல்லாமே ஃப்ரீயா ஆன்லைன்ல கிடைக்குது நம்மளுக்கு. ஏன்னா நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி டிராவல் பண்ணி போய் அங்கே வெயிட் பண்ணி அங்கே திருப்பி லேட் நைட் வீட்டுக்கு வந்து அப்புறம் வந்து வீடை பார்க்கணும், பிஸ்னஸ் பார்க்கணும், ஜாப் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு பண்ணது இப்போ எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது, ஃப்ரீயாக கிடைக்குது, நிறைய கிடைக்குது. ஆக்சுவலாக போதும் போதுன்ற அளவுக்கு ட்ரைனிங் போதும்பா எங்களுக்கு, என்னால் முடியல, 1 o'clock முடிய மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு ட்ரைனிங் கிடைக்குது. ஸோ அதனால கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. இதோட வேல்யூ ஃபீல் பண்ணிக்கிட்டு எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஒரு ஆத்துல அடிச்சு போயிட்டு வெள்ளத்துல அடிச்சு போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கொம்பு கிடைச்சா, ஏதாவது ஒரு கயிறு கிடைச்சா, அது கட்டை கிடைச்சா, ஏங்கின நேரத்துல ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப்பே வந்து தூக்கிட்டு போய் ஒரு லக்ஸுரி ட்ரிப் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக பேஸில் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். அதனால இந்த வந்த இடத்தோட வேல்யூ ஃபீல் பண்ணி சான்ஸை யூஸ் பண்ணி எல்லாரும் முன்னேறி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வாழ்க்கை வளமுடன்.